நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காஞ்சியிலே இருந்தார் ஒரு மன்னவர், ராஜசிம்மம்னு பேர், பல்லவ மன்னன். ராஜா கோவில் கட்டணும்னா சும்மாவா? மண்ணால் செங்கலால் சுண்ணாம்பால் கட்டுவதை காட்டிலும் பார்த்து பார்த்து அருகிருந்து வியந்து இந்த விண்ணையே முட்டக்கூடிய, நான் தொடக்கத்திலே சொன்னேனே, விண்ணையே முட்டக்கூடிய அற்புதமான கோபுரத்தை கட்டிய அந்த ராஜசிம்மன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ். ஃபைனல் டச் கொடுக்கணும். கும்பாபிஷேகம் டேட் ஃபைனல் பண்ணியாச்சு. கும்பாபிஷேகம்னா யாரை கூப்பிடுவோம்? யாராவது ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிடுவோம். இப்பெல்லாம் பக்தி திருவிழாவுக்கு ஆளை பிடிக்கிறதும் கெஸ்ட் பிடிக்கிறதும் எவ்வளவு கஷ்டமோ அது மாதிரி கெஸ்ட்டை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாரும் ரொம்ப அலட்டிக்கிறா. தேதி இல்லைன்னா கூட நாங்களாம் இருக்கிற மாதிரி புருடா விடுவோம். அது ஆர்கனைசருக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. ராஜசிம்மன்கிற அந்த பல்லவ மன்னன் கைலாசநாதர் கோவிலை எண்ணி எண்ணி பார்த்து பார்த்து அருகிருந்து கட்டினா. அமேசிங்னு சொல்லுவாங்களே, பிரம்மாண்டத்தின் உச்சமாக கட்டி முடிச்சுட்டான். இன்விடேஷனை கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்கணும்னு நினைச்சான்? உலகத்தினுடைய பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் சன்னதியில் கொண்டு போய் கொடுத்து, சிவா, இந்த கோவில் பார்த்து பார்த்து எண்ணி எண்ணி கட்டினேன், உனக்காக கட்டின கோவில், நீங்கள் வந்து நடத்தணும். எப்போதுமே இந்த விஐபி அதை வாங்கினோன்னு படிக்க மாட்டா. சரி போயிட்டு வாங்க பார்க்கலாம், நான் வந்துடுறேன். இப்போ நம்ம கூட நம்ம மாத்தில் பாருங்கள், கல்யாண பத்திரிக்கை பெரிய பூ பழம் தட்டிலெல்லாம் வச்சு கொடுப்பான். நம்ம சொந்தக்காரங்க கூட போக மாட்டோம். ஆனால் இவ்வளோ வருத்தி கூப்பிட்டானேன்னு போனோம்னா வாசலில் ஆள் இருக்க மாட்டான், பொம்மையை வச்சுருப்பான் வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு. ஒரு காலத்தில் மனுஷன் நின்று பன்னீர் தெளிச்சான், இப்போ மிஷின் போட்டு யாரும் வராதுன்னு அழிச்சு அனுப்புகிறான். அது வேற கதை. சிவபெருமான் அந்த இன்விடேஷனை வாங்கி அக்செப்ட் பண்ணிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சியில் இருக்கக்கூடிய பல்லவ மன்னன் ராஜசிம்மன்ட்ட நான் வரேன், நீ தைரியமாக போயிட்டு வான்னா. இந்த ராஜசிம்மன் வெளியில் போனோன்னு சென்னையிலேருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருநின்ற ஊருங்கிற ஊரில் ஏழை அந்தனர் பூசலார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு கோவில் கட்டினார். அவர் நேராக இன்விடேஷன் எடுத்துட்டு விவிஐபி சீஃப் கெஸ்ட்னு சிவபெருமான்கிட்ட போய் கொடுத்துட்டார். அவன் பூ பழம்னா இவன் மனசோட போனான், அன்புங்கிற தட்டோட போனான். சிவபெருமான் வாங்கி வச்சுட்டார். 2 பேரும் போனதுக்கப்புறம் தான் இன்விடேஷனை எடுத்து படித்து பார்த்தா ரெண்டும் ஒரே நாள் ஒரே நேரம். நீங்க கேட்கலாம், கடவுள் அங்கிங்கனாதபடி எங்கும் இருக்கிறவன் தானே, பறந்து விரிந்து இருக்கக்கூடியவன் தானே. 2 இடத்துக்கும் ஒரே சமயத்தில் போன. ஆனாலும் விவிஐபி போனது ஊருக்கெல்லாம் தெரியணும்னா ஒரு இடத்துக்கு தான் போக முடியும். இந்த காஞ்சியில் இருக்கக்கூடிய மன்னனுடைய கனவுல முதல் நாள் ராத்திரி போய், நின்ற ஊர் பூசலன்பன் நெடிதினால் நினைத்து கட்டிய ஆலயத்தில் நாளை நான் உட்புகும். நீ இன்னொரு நாள் கும்பாபிஷேகத்தை வச்சுக்கோ ப்ளீஸ் ப்ளீஸ். சிவபெருமானன் ப்ளீஸ்ன்னு கேட்டாரான்னு கேட்கப்படாது. நீங்கள் என்ன, நின்ற ஊர் பூசலன்பன் நெடிதினால் நினைத்து கட்டிய ஆலயத்தில் நான் நாளை உட்புகுவேன், நீ இன்னொரு நாள் கும்பாபிஷேகத்தை வச்சுக்கோன்னா சொன்னது கனவுல. இந்த மன்னன் பார்த்து அப்படி உயிர்ப்பித்து அப்படி முழிச்சு பார்த்துட்டு நினைச்சான், அவனுக்கு சிவபெருமான் கனவுல தோணுனது சந்தோஷம், வருத்தம் இல்லை. தான் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரல, இன்னொரு நாள் வச்சுக்கோன்னு சொன்னதுலேயும் வருத்தம் இல்லை. நான் இந்த ஊரையே நாட்டையும் ஆடக்கூடிய ராஜா மன்னன் பார்த்து பார்த்து நினைத்து நினைத்து பொன்னையும் பொருளையும் கொட்டி கட்டின கோயிலை விட எவனோ ஒருத்தன் கட்டின கோவில் பெருசாமே என்னடான்னு சொல்லி யானைப்படை, குதிரைப்படை, பூனைப்படை எல்லா படையும் கூட்டிட்டு நேரா திருநின்ற ஊருக்கு போனான். இந்த ஊர்ல கேட்டான், பூசலார்னு யாரோ இங்கே ஒருத்தர் இருக்கார். அவரா? வேலை வெட்டி இல்லாதவர் இந்த ஊர்ல அவர் தான்னா. இப்போ நம்ம ஊர்லயே ஒருத்தர் கோவிலுக்கு அடிக்கடி போனா அவருக்கு நம்ம ஊர்ல பேர் வச்சிருக்கோம். கொஞ்சம் இது நிறைய ஒருத்தர் பக்திமானாக இருந்தால் இதுன்னு கொஞ்சம் ஈஸியாக சொல்லிடுவோம், அதில் ஈடுபட்டால் தான் தெரியும். இப்போ ராஜா போய் கேட்டான், இந்த ஊரில் பூசலார் யாருன்னு. வேலை வெட்டி இல்லாத ஒரே ஒரு ஆள் இந்த ஊரில் அவன் தான் அங்கே போங்கன்னா. நேராக போனான், யார் பூசலார்னாரு. அப்படி வெளியில் வந்து சொன்னார், இந்த ஊரில் எல்லாரும் என்னை அப்படி தான் சொல்லிக்கிறா, என் பேர் தான் பூசலார். ஓ, உங்களை பார்த்தா ராஜா மாதிரி இருக்கே, நீங்கள் எதுக்கு இந்த ஏழை வீட்டுக்கு வந்திருக்கீங்க? வேற ஒன்றும் இல்லை, நாளைக்கு காலை நீ கட்டியிருக்க கோயில் கும்பாபிஷேகத்துக்கு சிவபெருமானே வரப்போறாரா, அதை நான் உன்கிட்ட சொல்லிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று, நீ கட்டின அந்த கோவிலை நான் போய் பார்க்கணும், வா அப்படின்னா. பூசலார் அப்படியே வருத்தப்பட்டு அழுதுண்டே சிரிச்சுட்டே ஆனந்த கண்ணீர் விட்டுட்டே சொன்னார், ராஜா, நான் கோயில் கட்டணும்னு நினச்சது உண்மைதான், சத்தியம்தான், நியாயம்தான். என்கிட்ட கட்டுறதுக்கு காசு பணம் பொருள்லாம் இல்லை. உங்கள் பாணியில் சொன்னோம்னா 5 காசு பணம் துட்டு மணி 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 எதுவும் இல்லை. அன்பையே அஸ்திவாரமாக்கி, பண்பையே கோயிலாக்கி, பாசத்தையே கும்பமாக்கி
என் உள்ளத்திலேயே எம்பெருமானுக்கு கோயில் கட்டி இருக்கின்றேன். இந்த கோயிலுக்கா நாளைக்கு குடமுழுக்கு வரப்போகின்றார்? உண்மையா, சத்தியமா? இதோ என்னுடைய மார்பை பார்னு திறந்து காட்டுறான். உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம்னு சொல்லி வள்ளல் பிரானுக்கேன்னு சொன்னா மன்னன் பார்த்து அப்படியே படுத்து கீழே விழுந்து வணங்கி சொல்றான், ஓ, கோயில் கட்டி கடவுளை அடைய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவனுடைய அருளை பெற வேண்டும் என்று சொன்னால், பொன்னை காட்டிலும் பொருளை காட்டிலும் மண்ணை காட்டிலும் மணியை காட்டிலும் உள்ளத்தின் தூய்மைதான் முக்கியம் என்பதை எனக்கு பூசலார் உணர்த்தி விட்டாரே என்று சொன்னான். அது சைவமாக இருக்கட்டும், வைணவமாக இருக்கட்டும், இறைவனை அடைவடுவதற்கு எளிய வழி பொன்னை காட்டிலும் பொருளை காட்டிலும் மணியை காட்டிலும் பிரசாதத்தை காட்டிலும் மலரை காட்டிலும் உள்ளத்து தூய்மைக்கு கடவுள் இறங்கி வந்து அருள் புரிவான். அன்புக்கு நான் அடிமை என்பதை சைவமும் சொல்லியிருக்கு. சரி, நீங்க எல்லாம் இப்ப கேட்கலாம், சார் கிருஷ்ணர் சொன்னீங்க, அதுக்கு முன்னாடி விநாயகர் சொன்னீங்க, இப்போ சிவன் சொன்னீங்க, இந்த கலியுகத்தில் ஏதாவது சொல்லுங்களேன் சார். கலியுகத்தில் இங்கே உள்ளவங்க எல்லாரும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார், பக்தி திருவிழா லட்சம் ஊரில் போய் நடத்தியிருக்கலாம். கிட்டத்தட்ட 17வது பக்தி திருவிழா ஊராக போய் நடத்துகிறாங்க. ஒரு காலத்தில் காசிக்கு போனால் புண்ணியம், கங்கையில் குளிச்சா புண்ணியம், ராமேஸ்வரத்துக்கு போனால் புண்ணியம், பக்தி திருவிழாவுக்கு வந்தாலே நம்ம புண்ணியங்கிற மாதிரி புண்ணியத்தை பண்ணிட்டு இருக்கா. அது வேற விஷயம். காவி உடைக்கு புனிதத்தை தந்து ஏழைகளையும் பணக்காரர்களையும் தூக்கி எறிந்து இப்படித்தான் மனித குலம் இருக்க வேண்டும் என்று கனவு கண்ட ஒரு மகான் பேசியபடி வாழ்ந்து காட்டிய ஒருவர் உண்டென்றால் அது காஞ்சி மகா பெரியவர் தான். நேற்றும் இன்றும் நாளையும் காவிக்கே புனிதத்தை தந்தது அவர்தான் சார். இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய மகான் அவர். அன்புக்கு நான் அடிமைன்னு உங்களை மாதிரி என்ன மாதிரி 6 அறிவு படித்த மனிதனுக்கு உதவி இருந்தா கூட அதில் ஆச்சரியம் இல்லை சார். 5 அறிவு படித்த பசுமாட்டுக்கு உதவினார் சார். இந்த மாதிரி ஒரு மகான் இருந்திருக்க முடியுமான்னா எனக்கு தெரிஞ்சு நான் இதுவரைக்கும் ஒரு மகான்கள்னு ராமகிருஷ்ணரை படிச்சிருக்கேன், விவேகானந்தரை படிச்சிருக்கேன், நம்முடைய மரியாதைக்குரிய ரமண மகரிஷி படிச்சிருக்கேன், வடநாட்டு சாமியார்கள் படிச்சிருக்கேன், தென்னகத்து சாமியார், எல்லா மகான்களையும் படிச்சிருக்கோம். ஏதோ எழுத்தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா. ஆனால் காஞ்சி மகான்கிட்ட உள்ள ஒரு மெய் சிலிர்க்க விஷயம் என்னன்னா சார், மாட்டுக்கு பிரசவம் பார்த்துருக்கார் சார். மாட்டுக்கு பிரசவம் பார்த்துருக்கார் சார். இந்த மண்ணுலகத்தில், இந்த காஞ்சிபுரத்தில், இந்த மேடையிலேருந்து 2 மைல் கல் கூட கிடையாது சார். அது அவருக்கு டெய்லி சாயந்தரம் ஆச்சுன்னா, அந்தி சாய்ந்தெடுத்துன்னா அந்த மாட்டு தொழுவத்தில் போய் மாடோட 15 நிமிஷம் பேசுவாராம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்தி சாய்ந்தெடுத்துன்னா அந்த மாட்டு தொழுவத்தில் போய் மாடோட 15 நிமிஷம் பேசுவாராம். பக்கத்தில் இருக்க சிப்பந்திகள்லாம் சிரிப்பாங்களாம். அதுக்கு அவர் சொல்லுவாராம், என் பேச்சை மனுஷன் கேட்குறானோ இல்லையோ மாடாவது கேட்கட்டுமேன்னு. இது சத்தியம், நடந்த உண்மை, வரலாற்று பதிவு. ஒரு பசுமாடு இன்னும் 1/2 மணி நேரத்தில் அது பிரசவம் வரணும். நம்மளை கமலவதின்னு படிச்சிருப்போம். ஆனால் இந்த பசுமாட்டு கதையை படித்த போதும் அப்படியே கண்ணில் காஞ்சி மகாமுனிவரின் கருணை நிழலில்ங்கிற அந்த புஸ்தகம், ஏன்னா அந்த பெருமை அவங்களுக்கு தான் போய் சேரணும், அதையும் சொல்லிடுறேன். வயத்தில் அப்படியே நெளிஞ்சின்னு இருக்கு, நிறைமாத கர்ப்பிணியாக பசுமாடு. டெலிவரி பார்க்குறதுக்கு டாக்டரை கூட்டின்னு வர சொன்னான். வந்துட்டு டாக்டர் சொன்னால், நான் சொன்ன வார்த்தையை கவனிக்கணும், வந்துட்டு டாக்டர்ஸ் சொன்னால் ஒரு டாக்டர் இல்லை, மடங்கிறதுனால 6 டாக்டர் வந்திருக்கா. ஸோ சாரின்ட்டா. ஸோ சாரி. இந்த மடத்து சிப்பந்திகளும் மேனேஜரும் போய் இதை எப்படி பெரியவர்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, தயங்கி நின்றுருக்கார். தைரியமாக சொல்லுங்கன்றாங்க டாக்டர். இந்த பசுமாட்டுக்கு பிரசவம் நடக்காது, இந்த பசுமாட்டுக்கு பிரசவம் நடக்காது. ஏன்னா உள்ளே இருக்க கண்ணுக்குட்டி செத்து போச்சு. கண்ணுக்குட்டியை வெளியில் எடுத்தால் பசுமாட்டினுடைய உயிருக்கு ஆபத்து. ஒரு நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். கண்ணுக்குட்டியும் செத்து போச்சு, அதை சேஃபாக வெளியில் எடுக்காட்டி பசுமாட்டுக்கு ஆபத்து. பெரியவர் கொஞ்சம் கூட சலனப்படலையாம். அப்படியா போங்கன்னு சொல்லிட்டு நேராக மாட்டு தொழுவத்துக்கு போயிருக்கார். பசுமாட்டை தன்னுடைய வீரிய விழிகளால் 10 நிமிஷம் அந்த பசுமாட்டை பார்த்துருக்கார். ஏதோ அவர் மனசுக்குள்ளே ஸ்லோகத்தை முணுமுணுத்திருக்கார். கடைசியாக அந்த மாட்டை தடவிட்டு அப்படியே உள்ளே போயிருக்கார். நடந்த உண்மை வரலாறு, காமாட்சி மேலே சத்தியமாக சொல்கிறேன். அடுத்த 7வது நிமிஷத்தில் கண்ணுக்குட்டி துள்ளி குதித்து வெளியில் வந்திருக்கு. மாட்டு சிரிச்சுட்டே அம்மான்னு கத்தியிருக்கு, அம்மான்னு கத்தியிருக்கு. நடந்த உண்மை.
டாக்டர்ஸ் எழுதினாங்களாம், அறிவியலில், விஞ்ஞானத்தில், மருத்துவத்தில் ஒரு மிராக்கல் என்றால் நாங்கள் 40 ஆண்டு காலமாக பணிபுரிகின்றோம், அது காஞ்சி மகாமுனிவரின் கருணையினால் பிறந்த பசுன்னு எழுதினாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, சிவபெருமானா இருக்கட்டும், பெருமாளா இருக்கட்டும், மகானா இருக்கட்டும், எதுக்குடா இறங்கி வரான்னா உண்மையான அன்புக்குத்தான் இறங்கி வந்திருக்கிறாருங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அண்மையில் நானும் மரியாதைக்குரிய இதே காஞ்சிபுரத்தில் கலெக்டராக இருந்த இறையன்பு IAS அவர்களும் சிறைச்சாலைக்கு உள்ளே போனோம். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஐஜி எங்களை பேச கூப்பிட்டுருந்தார். இப்போ எங்கெல்லாம் எங்களை பேச கூப்பிட்றாரு பாருங்க, இன்னும் திவசத்துக்கு தான் கூப்பிடல, பாக்கி எல்லாத்துக்கும் கூப்பிட்றாப்ப. நாங்களும் அதை பற்றி கவலையே படலை, கூப்பிட்டா சரின்னு போயிடுறோம். ஒரு 40 நிமிஷம் போய் பேசினோம் ஜெயிலில். பேசிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ஓட் ஆஃப் தேங்க்ஸ்னு ஒன்று வச்சுருப்பான்ல, ஒரு கைதி சொன்னான். கண்ணில் தண்ணி வந்துடுத்து எனக்கு. 2 பேரும் எவ்வளோ அழகாக பேசினாங்க, ஆனால் ஒரே ஒரு வருத்தம், பேசிட்டு இவங்க மட்டும் வீட்டுக்கு போகிறாங்க, நாங்கள் மட்டும் இங்கேயே இருக்கோம், எங்களோட இருந்தால் சௌரியமாக இருக்கும்னா. நான் சொன்னேன் ஜெயிலர்கிட்ட, இவருக்கு எவ்வளோ வருஷம்ப்பா தண்டனைன்னு. மொத்தம் 9 வருஷம், 1 வருஷம் முடிஞ்சிருத்து, இன்னும் 8 வருஷம்தான் பாக்கி. பாவி, எங்கள் பேசினதுக்கு இது ஒரு தண்டனையா? அவன் அன்பின் மிகுதினால சொன்னான், இந்த மண்ணுலகத்தில் ரொம்ப உயர்ந்த இடம்னு சொல்கிறது கடவுள் குடியிருக்கக்கூடிய கற்ப கிரகம். இந்த மண்ணுலகத்தில் ரொம்ப தாழ்வான இடம்னு சொல்கிறது ஜெயில். நான் மீண்டும் உங்களுடைய சிந்தனை என் பக்கம் இருக்கணும். இந்த உலகத்தில் உயர்வான இடம்னு சொல்கிறது கடவுளுடைய குடியிருக்கக்கூடிய கற்ப கிரகம். ரொம்ப உலகத்தில் தாழ்வான இடம்னு சொல்கிறது ஜெயில். நான் ஜெயிலை 3 தடவை சுற்றி வந்தேன், பெருமாளை சுற்றி வந்த மாதிரி. என்ன ஆச்சரியம்னா, ஜெயிலில் இருக்கக்கூடிய அறையும் 3 பக்கம் செவுரு, 1 பக்கம் கதவு. கோவிலில் இருக்க கர்ப்ப கிரகத்திலையும் 3 பக்கம் செவுரு, 1 பக்கம் கதவு. இன்னொரு பியூட்டி சொல்லட்டுமா, ஜெயிலுக்குள்ளேயும் திருடனா தாப்பா போட்டுன்றதா சரித்திரம் இல்லை, கடவுளும் உள்ள சாமியா தாப்பா போட்டுன்றதா சரித்திரம் இல்லை. ஜெயிலில் அவனை தள்ளி கதவை சாத்துறோம், இங்கே சாமியை தள்ளி கதவை சாத்துறோம். இன்னொன்று சொல்லட்டுமா, அங்கேயும் வெளியில தான் போட்டு, இங்கேயும் வெளியில தான் போட்டு. இப்போ நீங்கள் அப்படியே கொஞ்சம் சைக்காலஜிக்கலாக யோசிக்கணும். 3 பக்கம் சுவரு, 1 பக்கம் கதவு, இங்கேயும் 3 பக்கம் சுவரு, 1 பக்கம் கதவு, அங்கேயும் வெளியில் போட்டு, இங்கேயும் வெளியில் போட்டு. அங்கேயும் மணி அடித்தாதான் சோறு, இங்கேயும் பட்டாச்சாரியாரும் சிவாச்சாரியாரும் மணி அடித்தாதான் பிரசாதம். அப்போ 2ன்னு சொன்னால் என்னை உதைக்க வருவீங்க. ஆனால் அதில் தான் ஒரு சூட்சம் இருக்குது. இப்போ இங்கேயும் மணி அடித்தா சாப்பாடு, அங்கேயும் மணி அடித்தா சாப்பாடு. நிறுத்தினேன். இது யார் செய்த ஏற்பாடு சார்? பழிக்கு பழி நம்ம தான் செஞ்சுருக்கோம் சார். நம்மளை ஜெயிலில் வச்சது யார் தெரியுமா? கடவுள் தான். இந்த உடம்புங்கிற சரீரத்துக்குள்ள இந்த ஆத்மா இருக்க, இந்த ஆன்மா, இந்த ஆத்மாவும் ஆன்மாவும் நம்ம சொல்கிறோமே, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது, எல்லை கிடையாது. அது பறந்து விரிந்து அங்கே இங்கே எல்லா இடத்துக்கும் போகக்கூடியது. அதை பிடிச்சி உடம்புங்கிற சிறைச்சாலைக்குள்ளே வச்சிட்டதுனால நம்ம பதிலுக்கு கடவுளுங்கிற ஒன்றை பிடிச்சி கர்ப்பகிரகங்கிற சிறைக்குள்ளே வச்சிட்டோம். நம்முடைய சரீர உடம்புகளிலிருந்து இந்த ஆத்மா வீடு பேறு அடைய வேண்டும் என்பதற்காக உள்ளே போய் அருள் காட்சி தருபவன் தான் இறைவன் என்கின்ற ஞானம் எனக்கு அப்போதுதான் தோன்றியது. இன்னும் உடைத்து சொல்கின்றேன், இந்த தேசத்தில் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக காந்தி சிறைக்கு போனார், வஉசி சிறைக்கு போனார், சுப்பிரமணிய சிவா சிறைக்கு போனார். நமக்கு விடுதலை கிடைத்தது. இந்த மண்ணுலகில் வாழக்கூடிய கோடி மக்களும் இன்பமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் சிறைக்குள், கர்ப்பகிரகம் என்கின்ற சிறைக்குள் இருக்கின்றான். அவனை அடைவதற்கு அன்பு என்கின்ற திருடன் தான் அவசியம் என்பதை எனக்கு இந்த மண்ணுலகில் தெரிந்து கொண்டேன். இப்போ பிள்ளையாரை பற்றி சொன்னோம், பெருமாளை பற்றி சொன்னோம், சிவனை பற்றி சொன்னோம், காஞ்சி பெரியவரையும் சொல்லிட்டோம், இதையும் சொல்லிட்டோம். எல்லார்ட்டையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், கடன்பட்டாவது பூஜை செய்து ஆடம்பரம் பண்ணாதீங்க. கோவிலுக்கு டியூப் லைட் வாங்கி கொடுக்குற செலவிட விட பேரை பெருசாக எழுதாதீங்க. உண்டியல்ல காசு போடுறோங்கிறதுக்காக தப்ப நிறையா பண்ணாதீங்க. சத்தியம், நான் இப்போ சொல்கிறேன், திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு கொண்டு போய் லட்சமாக போடுவதை விட உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய 10 பாத்திரம் தேய்க்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய பிள்ளையின் பெயர் திருப்பதி என்றால் அவனுடைய படிப்பு செலவுக்கு பணம் தந்தால் பெருமாள் உங்கள் வீடு தேடி வருவார்.
உங்கள் விஜய். சத்தியம், நான் இப்ப சொல்றேன், திருப்பதியிலே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு கொண்டு போய் லட்சமாக போடுவதை விட உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய 10 பாத்திரம் தேய்க்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய பிள்ளையின் பெயர் திருப்பதி என்றால் அவனுடைய படிப்பு செலவுக்கு பணம் தந்தால் பெருமாள் உங்கள் வீடு தேடி வருவார். திருச்செந்தூரிலே இருக்கக்கூடிய முருகனுக்கு நீங்கள் லட்சத்தை அனுப்பி வைப்பதை விட உங்கள் தெருவிலே இருக்கக்கூடிய தந்தையை இழந்த முருகன் என்கின்ற பெயருக்கு நீங்கள் பணத்தை கொடுத்து அவனை கைதூக்கி விட்டால் முருகன் உங்கள் உள்ளம் நாடி வருவான். கடவுள் எதற்கு அடிமைப்பட்டவன் என்றால் அன்புக்குத்தான் அடிமைப்பட்டவன். இந்த ஸ்டார் விஜய் பக்தி தொலைக்காட்சியில் இந்த ஆன்மீக நிகழ்வினுடைய முத்தாய்ப்பாக நீங்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கடவுள் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது எது என்று கேட்டால் உண்மையான அன்பு, நல்ல வாக்கு, பிறருக்கு உதவக்கூடிய மனம். உண்மையான அன்பு, தூய்மையான வாக்கு, பிறருக்கு உதவக்கூடிய மனம். இது எங்கிருந்து நான் பார்த்தேன் என்றால், இதே ஸ்டாரில் இங்கிலீஷ் தொலைக்காட்சியில் நடந்த செய்தி. 12 மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு ஓட்டப்பந்தயம் வைத்தார்கள். 12 மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு ஆன் யுவர் மார்க் செட் கோன்னு சொல்லி துப்பாக்கி சத்தம் முழங்கிருச்சு. 12 பேரும் ஓடத் தொடங்கினார்கள். ஒரே ஒரு குழந்தை கீழே விழுந்துருச்சு. பாக்கி 11 பேரும் எல்லை கோட்டை தொடுவதற்கு முற்பட்டார்கள். ஆனால் முற்படாமல் திரும்பி பார்க்குறாங்க. நம்ம 12 பேராக வந்தோமே, இப்போ ஒரு குழந்தைய காணுமேன்னு பார்க்குறாங்க. அது கீழே விழுந்தது. இப்போ 11 பேரும் பேசிக்கிட்டாங்க. என்ன தெரியுமா, நம்ம பிறந்த போது இப்படி தான் இருந்தோம், சாப்பிட்ட போது இப்படி தான் இருந்தோம், விளையாடின போது இப்படி தான் இருந்தோம். இப்போ போட்டின்னு வந்த பிறகு அது தோத்து நம்ம ஜெயிச்சா மனசு வலிக்குமேன்னு மீண்டும் திரும்ப வந்து விழுந்த குழந்தைய தூக்கி மண்ணை தொடச்சு 12 பேருமாக ஓடி வந்து எல்லைக்கோட்டை தொட்டார்கள். அரங்கம் எழுந்திருந்து உங்களை போல கைத்தட்டி தங்கப்பதக்கம் கொடுத்தது. அவங்களுக்கு பேர் என்ன, மனநோயாளின்னு சொல்றோம். மனநோயாளி என்பவர்கள் மனிதர்களாக இருக்கிறார்கள். பல மனிதர்கள் மனநோயாளிகளாக இருக்கிறார்கள். இறைவனை அடைய எளிய வழி எது என்று கேட்டால் உண்மை, உண்மையான பக்தி, அன்பு. அன்புக்கு இறங்கி வந்து பிறருக்கு உதவினால் அவன் உங்களுக்கு அடிமையாவான் என்கின்ற செய்தியை சொல்லி இந்த ஆன்மீக மனமும் கவனக்கூடிய இந்த மண்ணிலே மரபார்ந்த விஷயங்களை மடத்தோடும் மண்ணோடும் கோபுரத்தோடும் சேர்த்து நடத்திய ஸ்டார் விஜய் பக்திக்கு உங்கள் சார்பாக பாராட்டை தெரிவித்து மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம், சிந்திப்போம். நெஞ்சம் நிறைந்த நன்றி, வாழ்த்துக்கள். ஓம் நமோ நாராயண.